Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட்டா இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஆன்சர் கீ பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு 6 செட் ஆஃப் क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்க்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A லார்ஜ் ஸ்பேஸ் அப்படினு சொல்லுவோம். செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C. அதே மாதிரி தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸில் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஆண்டனிம்ஸ் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெல் இன்ஃபார்ம்டு. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி. அதே மாதிரி சிக்ஸ்த்துக்கும் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்துக்கு ஆப்ஷன் டி டியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். எயித்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி நைன்த்துக்கு ஆப்ஷன் பி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 10க்கு ஆப்ஷன் பி. 11க்கும் ஆப்ஷன் பி டைம். 12க்கு ஆப்ஷன் சி இன்டூ. 13 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வரும். அதே மாதிரி 14 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் இங்கிலீஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. இந்த பிக்சர் காம்படிட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்தோம்ல அந்த ஆன்சர் கீ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 6 செட் ஆஃப் கொஷின் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இருக்கிறத நல்லா தரவாக பார்த்துக்குங்க. நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவாக இருக்கணும். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் 1 மார்க் தரவாக இருக்கணும். ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக இருக்கணும். இதை நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக 14க்கு 14 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இந்த போயம் பேராகிராஃப்லாம் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டால் தான் கேட்பாங்க. அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.